அதே போல ஒரு மதுக்கடையை மூடுனா அதற்கு பக்கத்துல ஒரு 4-5 சந்து கடைகளை திறந்து விடுகிறார்கள். அது தமிழகம் முழுக்க இருக்கிறது. கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யப்படுவதை தடுக்கும் விதமாக மூடப்பட்டுள்ள மதுபான கடைகள் மற்றும் அவற்றை சுற்றியுள்ள பெட்டி கடைகளில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார். ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் சினிமா லென்ஸ் தமிழ். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக நம்ம சேனலில் போடுற வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓகே பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய நியூஸ் அப்டேட்ஸ், சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகே மக்களே, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்கள், முதல்வராக இருந்தவர்கள், எந்த கட்சி தலைவர்களாக இருந்தாலும் 500 ஒயின் ஷாப்பை மூடுறேன், 50 ஒயின் ஷாப்பை மூடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுப்பாங்க. ஒயின் ஷாப்பை மூடுவாங்க. ஆனால் அந்த ஒயின் ஷாப்பெல்லாம் மூடினதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒயின் ஷாப் பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன பெட்டி கடைகள், மளிகை கடை அப்படிங்கிற மாதிரி, மெக்கானிக் கடையாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதோ ஒரு கடையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளாக்ல வந்து சரக்கு ஓட்டுவாங்க. பிளாக்ல வந்து சரக்கு ஓட்டுவாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கள்ளச்சந்தை. அதாவது அங்கே வாங்கினா ரூ. 150 அப்படின்னா ஒரு ரூ. 50 ரூ. 30 எக்ஸ்ட்ரா விற்பாங்க. அது மூலியமாக வந்து சரக்கு வந்து அந்த அந்த இடத்துல வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரிலாம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் வந்து முதல்வர் விஜய் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கையும் வச்சிருப்பாரு. அதை நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் குறிப்பெடுத்திருப்பாரு. ஏதோ எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்து நினச்சிருப்பாங்க. ஆனால் அடுத்த ஆக்ஷனாக அதிரடியாக சென்னை திருவொற்றியூர்ல இந்த மாதிரி கள்ளச்சந்தையில் பிளாக்ல சரக்கு ஓட்டியிருக்க ஒரு இடத்துல வந்து இன்ஸ்பெக்டராக இருந்த மோகன்தாஸ் அப்படிங்கிறவரை வந்து அதை கண்டிக்காமல் விட்டார், கவனிக்காமல் விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் வந்து ஒயின் ஷாப் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி எங்கெல்லாம் வந்து ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணாங்களோ, அந்த க்ளோஸ் பண்ண ஒயின் ஷாப்பை சுற்றி இருக்கக்கூடிய கடைகள் எல்லாத்துலேயுமே வந்து செக் பண்ணுறாங்க. யாராச்சும் சட்டவிரோதமாக பிளாக்ல சரக்கு ஓட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனோட இறங்கி காவல்துறை எல்லாமே வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் அப்படி யாராவது மாட்டாங்க அப்படின்னா சட்டப்படி கடுமையான தண்டனை கிடைக்கும். பல மாசமா பல வருஷமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து இருந்த மாதிரி இப்போ நடந்துக்க முடியாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஸோ வந்து தமிழ்நாடு மக்கள் இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுல இருந்து தான் இருக்குது நம்ம தமிழக முதல்வரோட செயல். அதாவது ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் யோசித்து கரெக்டாக சட்டசபையில் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க ஒரு சஜஷன் சொன்னால் கூட அதை குறிப்பாக எடுத்துக்கிட்டு அதையும் நிறைவேற்றுறாரு நம்ம தமிழக முதல்வர். ஸோ வந்து இந்த செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தமிழக முதல்வரோட அடுத்தடுத்த அதிரடி நடவடிக்கை, சிறப்பான செயல் திட்டங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட்ஸாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்தப்ப கொண்டு வரப்பட்ட கலைஞரின் உரிமை தொகையாக மாதம் 1000 அது மகளிருக்கான அக்கௌண்ட்டில் எல்லாத்துலேயுமே வந்து வர வச்சுருக்காங்க. ஸோ வந்து கட்சி ஆட்சி முடியும் போது செஞ்ச ஒரு விஷயத்த ஆட்சி தொடக்கத்திலேயே வந்து நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்சுருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். தளபதியின் நல்லாட்சி தொடரட்டும். தமிழக மக்கள் நன்றாக வாழட்டும். நன்றி, வணக்கம்.